ஹலோ வர்ஸ், வெல்கம் டு சேலம் கிச்சன். சேலம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பச்சரிசி வந்து ஒரு உலக்கு எடுத்துக்கணும். அதிலே வந்து அரை உலக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கணும். அதாவது தோல் உரித்த பாசி பருப்பு வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து காய வச்சிடலாம். இது மாதிரி பாருங்கள், இது வந்து இந்த தண்ணி உணர்கிற மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி நல்லா அது கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் குறக்குறப்பு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை வைக்கணும். அந்த கடாயில் பாருங்கள், இதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து பொடி பண்ணி அதில் சேர்த்துருங்க. இது மாதிரி சேர்த்துட்டு இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரணும். கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி வந்து அதில் வந்து ஏலக்காய் பொடி இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் தூவிடலாம். இப்போயே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து ஒரு மூடி நிறையா இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு மூடி தேங்காய் பூ வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அரிசியையும் பருப்பையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த பாகோடு சேர்த்து நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். பாருங்கள், இப்படி வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இது பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாவு வந்து நல்லா கிளறி விடணும். இது மாதிரி கிளறி விடும்போது நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக வேக வச்சா போதும். இது மாதிரி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நெய் எடுத்துக்குவோம். நெய்யை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மோல்டில் வச்சு பண்ணுற மாரி இருந்தால் அந்த மோல்டில் வந்து கொஞ்சம் நெய் வந்து தடவிக்கணும். இது மாதிரி பாருங்கள், நெய்யை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கணும். தடவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிளறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவை வந்து எடுத்து இந்த மோல்டுக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணணும். இது மாதிரி வந்து பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக நம்ம வந்து பேக் பண்ணோம்னா இந்த மோல்டு வழியாக நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சூப்பராக கிடச்சிரும். அதனால் இது மாதிரி நல்லா அடைச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி தான் பண்ணணும். இது மாதிரி அடைச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து புடி கொழுக்கட்டைன்னு தான் பேரே. அதனால் வந்து நம்ம இது மாதிரி கை வச்சு பிடிச்சி வச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.